ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அப்போ இன்றைக்கி நாம் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே சாக்லேட் 130 கிராம் அளவில் எடுத்திருக்கேன். மில்க்கு டார்க்கு, அப்புறம் சின்ன சைஸில் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூடவே 40 கிராம் அளவில் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நாம் நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேன் வந்து 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் நல்லாவே ஆயில் க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் நம்ம பட்டர் பேப்பர் நல்லா வச்சுக்கலாம். அந்த பட்டர் பேப்பர்லையும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்லாவே நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் இங்கே 1/2 kg ப்ரௌனிக்கு 2 எக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எக்லேயே நம்ம செய்யலாம். இது கூட நான் இங்கே மைதா எடுத்த சேம் அளவில் 1 கப் அது பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டரில் மிக்ஸ் பண்ண பீட்டரில் நமக்கு தேவையில்லை, நம்ம கையிலேயே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பீட்டரில் மிக்ஸ் பண்ண அது ரொம்ப ஓவர் பீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த எக்கு வந்து எக்கோட எல்லோ கலர் போய் இந்த மாதிரி லைட் ஒயிட் ஷேடில் வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் நல்லாவே சூடு ஆறுனதுக்கப்புறமா அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 தடவையாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே வீடியோஸ் ரொம்ப லெங்க்த்தாக ஆகக்கூடாதுன்னு ஸ்பீடில் வச்சதுனால தான் ரொம்ப உங்களுக்கு ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் 8 இன்ச் பேனில் இந்த பேட்டர் ஊற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில்டு வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு ஸ்கியூவரோ, நான் இப்போ ஃபார்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா டேப் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் போகிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் இங்கே சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரௌனி நல்லாவே வெந்துருச்சு. நான் வந்து 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் தான் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஓவனுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பைட் சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில்